அம்மாவுடைய ஆசீர்வாதத்தால நல்லபடியா முடிஞ்சது. குழந்தை வீட்டுக்கு போயிட்டு வாமா. உன் வீடு எங்கம்மா இருக்கு? என் வீடா? எல்லா வீடும் எந்துதான். அவங்க புடைய தீ பத்திச்சான். யாரமா நீ? அம்மா வர நேரமாச்சு, இங்க எல்லாம் உட்கார கூடாது, எந்திரிமா. குழந்தையை எழுப்பாதீங்க சக்தி, குழந்தையை எழுப்பாதீங்க. நேத்துல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அம்மாவுடைய பணி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்பி ஒரு குழந்தை தானே. நம்பி ஒரு குழந்தையா? விழுப்புரம் நினைச்சேன். இதுபோல் அம்மாவின் விளையாட்டு ஒன்றா இரண்டா, எத்தனை எத்தனை. அம்மாவின் வருகைக்காக ஆயிரம் ஆயிரம் தொண்டர்கள் காத்திருக்கும் காட்சி. அறுத்தரிக்கும் முன்பிருந்தே அவள் பாம்பாய் ஊறப் பெற்றாய். பொறுத்தரிக்கும் மனமில்லாமல் பொன்மகனாய் பூத்தே நின்றாய். முன்பிறவி சித்தனென மொயம்பில்லாகி முனைச்சூழ் வீழ்கடந்த ஞானத்தீயால் தன் பிறவி வினை முடிக்கும் காஞ்சி மேலோன் தனிப்பிறவி இடனிருந்த தவத்தன்னானாய். உன் குடும்ப வளர்வினும் உயர்ந்த ஞான ஒளி குடும்ப வளவினையே நாளும் செய்வாய். பன்மறக்கும் பாமொழியால் பல நூறான பாமணமும் பாதமணமும் பற்ற போமோ. காலத்தால் இடத்தால் உண்மை காணனா சக்தி தன்னை சீலத்தால் பக்தி தன்னா திருவள் கொட்ட கண்டாய். ஆலத்தை அமுதாயாக்கும் ஆதிபரா சக்தி பாலா தூரத்தால் தாயை கண்டே ஓம் பராசக்தி பாலகா போற்றிவோம். ஓம் பாதமலர் பணிந்தோம் போற்றிவோம். ஓம் இச்சாசக்தி ஏந்தலே போற்றிவோம். ஓம் கிரியாசக்தி குமரா அண்ட சராசரங்களையும் ஆட்டி படைப்பவளான ஆதி பராசக்தியின் அருள் பார்வைக்கிடமான ஊர் மேல்மருவத்தூர். அடிகளாரின் சொந்த பூமி, சொர்க்க பூமி. ஏன், அனைத்து தொண்டர்களுக்கும் இது சொந்த பூமிதான், சொர்க்க பூமிதான். இந்த மண்ணில் பூத்த ஆன்மீக பெருமலர் அடிகளார் பெருமை அண்டை ஊர் மக்களை ஈர்க்கிறது, அயலூர் மக்களை அழைக்கிறது, அயல் நாட்டு மக்களையும் தன்பால் நாடி வரச் செய்கிறது. இந்த கீழ்த்திசை சூரியனின் ஞான ஒளியை நாடி வருவோர் எவராயினும் அவருக்கு வாயில் திறக்கும் என்பது வரலாற்று உண்மையாகும். 1941 ஆண்டு மார்ச் திங்கள் 3ஆம் நாள் அம்பாளின் நட்சத்திரமான பூர திருநாளில் அடிகளார் கோபால நாயக்கர் மீனாட்சி அம்மாள் தம்பதிக்கு மகனாக அவதாரம் செய்தார். இளமையில் ஓரிரு முறை அவர் உடம்பின் மேல் நாகம் ஊர்ந்து போனதுண்டு. இது அவர் தந்தையாருக்கு தெரியும். நாகத்தை அம்மனாக கருதிய குடும்பம், அதனால் அஞ்சியதும் இல்லை, அரவத்திற்கு இடையூறு செய்ததும் இல்லை. என்னடா பள்ளிக்கூடத்துக்கு வரலையா? லேட் இல்லாம ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்றாடா, அதான்டா பயமா இருக்குது. சரி, இந்த இதை வச்சுக்கோ. அப்ப நீ வச்சுக்கடா, போடா போடா. இளம் வயதிலிருந்தே இவருக்கு அன்பு, இரக்கம், ஈகை போன்ற நற்பண்புகள் ஓங்கி இருந்தன. அடிகளாரின் தந்தை கோபால நாயக்கர் பாலகனாக தன் மகன் இருந்த போதே அன்னை அவரை எப்படி ஆட்கொண்டாள் என்பதை நினைவு கூறுகிறார். கரை தனியார் திருவிழா செய்தாக்கா கரை தட்டு காணிக்க போடுவாங்க. அதனால் அங்கே வந்து ஒரு வீட்டாண்ட தீபாவளி வாங்கும்போது இந்த பாலம் மேலே வந்தது.
என்னை கூப்பிட்டு இது இந்த பாலம் மேலே விளையாட போகிறேன், குரு சொல்ல போகிறேன், ஓட்ட போகிறேன்னு கேட்டுது. சரி நீ கொடுத்த பிச்சை வித்தை கற்றுக்கிறானுமான்னு, அந்த வித்தையை நான் தான் இல்லை கற்றுக் கொடுக்கணும், அத்தையும் கெடுக்க மாட்டேன் இத்தையும் கெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது. பராசக்தி, அம்மா பராசக்தி எங்கள் அழகு பராசக்தி.